அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, இயேசுவும் நிக்கதேமும் உரையாடல். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 3, இறை சொற்றொடர்கள் 7 முதல் 15 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். அன்றாட அனுபவத்திலிருந்து ஆழமான ஓர் உண்மையை யோவான் இங்கு குறிப்பிடுகிறார். காற்றை யாரும் பார்க்க முடியாது, ஆனால் அதை உணர முடியும். அதை நாம் பார்க்காவிட்டாலும் அது வீசுகிறது என்பது நமக்கு தெரியும். அதுபோலவே தூய் ஆவியால் உந்தப்பட்டு செயல்படும் மனிதர்களை, கடவுளின் உண்மையான அடியார்களை பார்வையால் தெரிந்து கொள்ள முடியாது. வெளி அடையாளங்களால் கண்டுணர இயலாது. அவர்கள் அணிந்துள்ள ஆடைகளிலிருந்தோ, அவர்கள் பங்கு பெறும் வழிபாட்டு செயல்களிலிருந்தோ, அவர்கள் சார்ந்துள்ள சமய பிரிவுகளிலிருந்தோ அவர்கள் தூய் ஆவியால் செயல்படும் மனிதர்கள் என இனம் கண்டுகொள்ள முடியாது. மாறாக அவர்களின் செயல்களிலிருந்து அவர்கள் ஆவியின் மனிதர்கள் என அறிந்து கொள்ள முடியும். நிக்கதேம் மறைநூல் அறிஞர், விவிலியத்தை நன்கு அறிந்தவர். விவிலியமே ஆவி பற்றி விரிவாய் பேசியுள்ளது. எனினும் நிக்கதேம் ஆவி பற்றிய போதனையை புரிந்து கொள்ளவில்லை என்று இயேசு இங்கு குறிப்பிடுவது போல உள்ளது. இதுவரை நான் என ஒருமையில் பேசி வந்த இயேசு இவ்வசனத்தில் யாம் என பன்மையில் பேசுகிறார். இவ்வுரையாடலில் தொடக்கத்தில் நிக்கதேம் யூத சமயத்தின் பெயரால் பன்மையில் பேசினார். இங்கு இயேசு பன்மையில் பேசுகிறார். இதற்கு 3 விதமான விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஒன்று, இயேசுவும் தந்தையும் இணைந்து நாங்கள் என்று கூறப்படுகிறது. இரண்டாவது, இயேசுவும் சீடரும் இணைந்து நாங்கள் என்று கூறப்படுகிறது. மூன்றாவது, நிக்கதேம் யூத சமயத்தின் பேரில் நாங்கள் என்று பேசியது போல இங்கு இயேசு திருச்சபையின் பெயரால் நாங்கள் என்று கூறுகிறார். இதுவரை உரையாடலாய் இருந்த இப்பகுதி இங்கிருந்து ஓர் உரையாக மாறுகிறது. இது யோவான் நற்செய்திக்குரிய ஒரு சிறப்பு பண்பு. பாலை நிலத்தில் மோசே வெண்கல பாம்பை உயர்த்தி பிடித்து இங்கு மேற்கோள் காட்டப்படுகிறது. உயர்த்தப்பட வேண்டும் எனும் சொல் இரு பொருள் கொண்டது. சிலுவையில் உயர்த்தப்பட்டார் என்பது ஒரு பொருள், விண்ணிற்கு உயர்த்தப்பட்டு மாட்சிமைப்படுத்தப்பட்டார் என்பது இன்னொரு பொருள். அன்பார்ந்தவர்களே, நேற்றைய நற்செய்தி வாசகத்தின் தொடர்ச்சியாக இன்றைய வாசகம் அமைந்திருக்கின்றது. நிக்கதேமுடன் உரையாடல் நடத்திய இறைமகன் இயேசு அவருக்கு புது பிறப்பு பற்றிய போதனையை தொடர்ந்து வழங்குகிறார். புது பிறப்பு அடைந்த மக்கள் எவ்வாறு வாழ்வ என்று விளக்குகிறார் இயேசு. காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது. அதன் ஓசை கேட்கிறது. ஆனால் எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கே செல்கிறது என்றும் தெரியாது. தூய் ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்கிறார் ஆண்டவர். காற்று கட்டுப்பாடற்று விரும்பிய திசையில் வீசுகிறது. அதுபோல தூய் ஆவியால் பிறக்கும் ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றவர்களாய் வாழ்வ. பாவம், நோய், சாவு போன்ற எதுவும் ஆவியால் பிறக்கின்றவர்களை தடை செய்ய இயலாது. ஏனெனில் தூய் ஆவியானவ ஆற்றல் மிக்கவ, வல்லமை தருபவ. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் தூய் ஆவின் ஆற்றலை உணர்ந்து வாழ்கின்றேனா? புது பிறப்பின் உண்மை பொருளை ஏற்று நான் செயல்படுகின்றேனா? என்னிடம் திறந்த மனதோடு உயர்வானதை ஏற்கும் மனப்பக்குவம் உள்ளதா?
மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் தூயாவின் ஆற்றலை உணர்ந்து புது பிறப்பை அடைந்தவர்களாக திறந்த மனதோடு நல்லதை ஏற்கும் மனப்பக்குவத்தை தந்தருளும். ஆமீன்.